சரி, மூன்றாவது ஓட வேண்டிய பாவம். என்ன பாவங்க? ஓட வேண்டிய பாவம் இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஸ்டெப்லேயே நின்றுக்கிறாங்க. முதல் ஸ்டெப்னா அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டிய பாவம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது? வெறுக்க வேண்டிய பாவங்கள். மூணாவது ஸ்டெப் என்னது? ஓட வேண்டிய பாவங்கள். 2 தீமோத்தேயு 2:22 வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு chapter 2 verse 22. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இன்னொரு வாலிப பிள்ளை யாராவது, வாலிப தம்பி யாராவது வாசிங்க பார்க்கலாம். எடுத்துவீங்களா? 2 தீமோத்தேயு 2:22. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. என்னத்துக்கு விலகி ஓடணுமாங்க சார்? இச்சைகளுக்கு. பாலியத்துக்குரிய இச்சை, அதான் ரொம்ப முக்கியமான மேட்டர். பாலியத்துக்குரிய இச்சை அப்படின்னா வாலிப பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம், வாலிப ஸ்டேஜ். இன்னொன்று சுருக்கமாக சொல்ல போனால் ஆண் பெண்ணை பார்க்கும்போது, பெண் ஆணை பார்க்கும்போது, அதான் அதோடைய அர்த்தம். சரிதானா? இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்யணுமா? விலகி ஓடி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செய்யணும் அப்படின்னா செல்போனே வச்சிருக்காங்க. டூயட் பாடுற மாதிரி. என்ன பாடுற மாதிரி? டூயட் பாடுற மாதிரி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாய்ஸ், பெண்களாக இருந்தால் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்களாக இருக்காங்க. அடுத்து லேடிஸாக இருந்தால், சாரி ஜென்ஸாக இருந்தால் லேடிஸ் நிறைய போட்டாங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னத்தை கொண்டு வரும்? இச்சையை இதை எங்கள் தலைமை பாஸ்டர் சொல்லுவாங்க, ஜான்ராஜ் பாஸ்டர். ஆணாக இருந்தால் 6 அடி டிஸ்டன்ஸில் நிற்கணுமா, பெண்ணாக இருந்தால் 7 அடி டிஸ்டன்ஸில் நிற்கணுமா. எத்தனை டிஸ்டன்ஸ் நிற்கணுமா? ஆணாக இருந்தால் எத்தனை அடி? 6 அடி. பெண்ணாக இருந்தால் 7 அடியில் என்ன செய்யணுமா? தள்ளி நிற்கணுமா. ஓகே, அப்படி தள்ளி நின்னா நமக்கு நல்லது. அது மாதிரி ஆண் பெண்ணோடு, பெண் ஆணோடு பேசும்போது தேவைக்கு மட்டும் பேசணும். தேவைக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? குலையக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சமீபத்தில் ஒரு சகோதரி எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட ஜோம் பண்ணுறவங்க தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபரிடத்தில் இந்த பட்டா விஷயமாக பேச வேண்டியிருந்துச்சு. அப்போ அதுக்குரிய ஆஃபீஸ் போய் நம்பரை வாங்கி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. அடிக்கடி அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இவங்களுக்குள்ள என்ன தூண்டுது அப்படின்னா, சும்மா இருந்தாலே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எதையாவது என்ன செய்ய கேளு அப்படின்னு ஒரு எண்ணம் என்ன செய்யுது வருது. அதுக்கு இவங்களும் என்ன செஞ்சாங்க, ஒரு 6 மாதம் அக்கா பிட்ட போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு நாள் அந்த நபர் கேட்டான், வா அப்படின்னா. எந்த லெவலுக்கு போயிடுச்சு? இதுதான் இச்சை. பெண் ஆணோடும் ஆண் பெண்ணோடும் பேசும்போது எப்படி இருக்கணும்? வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது யாராக இருந்தாலுமே டிஸ்டன்ஸ் வைக்கணும். உங்கள் சித்தப்பாவாக இருந்தாலும் சரி, உங்கள் பெரியப்பாவாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பெண் வளர்ந்துட்டியா, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் கீப் அவுட் பண்ணணும். அல்லேலூயா. கீப் அவுட் பண்ணலை அப்படின்னா நீ பாலியத்துக்குரிய இச்சையை விளையாட்டாக நினைக்காத, அது ஒன்று பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். வெரி கேர்ஃபுல். இது பஞ்சும் நெருப்பும். எங்கள் அண்ணன் தானே, எங்கள் சித்தப்பா தானே, நான் ஒட்டி உரசி உட்காருவேன் அப்படின்னா பஞ்சு பயராயிடும். வெரி கேர்ஃபுல். நடந்த சம்பவம், ஒரு சகோதரி சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பையனை தெரியுமா. அந்த பையன் இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவான். இப்போ வாலிபனாக மாட்டாங்க. இவங்க கல்யாணம் முடிச்சு இவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, அவனுக்கும் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளாக இருக்குது. ஆனால் அடிக்கடி வருவான், பேசுவான். ஆனால் ஒரு நாள் என்ன செஞ்சா, இவங்களுக்கு மாடு காணாமல் போயிடுச்சு, அவனுக்கும் மாடு காணாமல் போயிடுச்சு. இப்போ இந்த சகோதரி நம்ம மட்டும் மாடை எப்படி தனியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்திருக்கான். வா நம்ம சேர்ந்து அந்த மாடை போய் என்ன செய்யலாம், போகலாம். போனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் காட்டு பகுதி வந்தோடனே அவளை தள்ளி விட்டு போன செய்ய கூப்பிட ஆரம்பித்தான். இச்சையை நீங்கள் விளையாட்டாக நினைக்காதீங்க. அது கற்பம் தரிக்கும். என்ன தரிக்கும்? எந்த நேரத்தில் எவன் என்ன பாவம் செய்வான்னு சொல்ல. அதனால யாரா இருந்தாலுமே ஒரு டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், கீப் அவுட் பண்ணணும். தனியாக போகவே கூடாது. மனைவியாக இருந்தால் உங்கள் புருஷன் பைக்கில் மட்டும்தான் என்ன செய்யணும், போகணும். புரியுதா? ஜென்ஸாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபை மட்டும்தான் பைக்கில் ஏற்றிட்டு என்ன செய்யணும். மற்ற அக்காவாக இருந்தால் அக்காவுக்கு ஆட்டோவை ஏற்பாடு பண்ணி என்ன செய்யணும், அனுப்பிவிடணும். நாங்கள் ஏற்றிட்டு வர்றோம் அப்படின்னா அது என்னத்தை கொண்டு வரும் தெரியுமா? இச்சையை தூண்டும். இதைத்தான் ஆவியானவர் எழுதுகிறார். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்ய, வயசான பாட்டிகளுக்கு சோதனை வராதான். ஐயா, இந்த பாவத்தை நீ விளையாட்ட நினைக்காத, எந்த ஸ்டேஜில் அது பத்தி பிடிக்கும். புரியுதா?
என்கிட்ட அந்த அண்ணாச்சி ரொம்ப அன்பா பேசுறாங்க. அன்பா பேசுறாங்கன்னா உன் வலைக்கு உன் காலுக்கு என்ன விரிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய கணவன்மார்களும் சரி புருஷர்களும் சரி தன் சொந்த மனைவி இடத்துல தான் நொல்லு புல்லு நொல்லு புல்லு நொல்லு புல்லுமா. ஆனா ஏத்து விட்டு அக்கா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அன்பா பேசுறாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அதே போல மனைவிமார்களும் பாத்தீங்கன்னா தான் வீட்டு புருஷன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நொல்லு புல்லு நொல்லு புல்லு நொல்லு புல்லுன்னு பேசுவாங்க. ஆனா ஏத்து விட்டு அண்ணாச்சி பக்கத்து வீட்டு அண்ணாச்சின்னா அப்படியே குழஞ்சி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் ராங். தட் இஸ், சொல்றது புரியுதா? தேவ பிள்ளையை பாணியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்யணுமா? ஆவியானவர் சொல்கிறார், விலகி விலகி ஓடு. அல்லேலூயா. ஆமா, யோசேப்பு விலகி ஓடணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 39:9. என்னிலே பெரியவன் இல்லை, இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். யோசித்து பாருங்களேன். நம்ம யோசேப்பு பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? வேலைக்கு வந்தான். இத்தனைக்கு அவன் நித்தமும் கூப்பிடுறான். அந்த காலத்துல நித்தமும் கூப்பிட்டுமே அவன் போகல. இந்த ஆட்கள் இப்ப கூப்பிடவே தெரியல, இவனே போயிருவான். இப்படிப்பட்ட காலமா மாறி போச்சு இப்ப. தட் இஸ் ராங். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஆண் பெண்ணோடு பெண் ஆணோடு பேசும்போது பழகும் போது எப்படி இருங்க? ஒரு டிஸ்டன்ட் கீழ்போட்டு என்னைக்குமே என்ன செய்யணும்? தேவைக்கு மட்டும் பேசணும். தேவைக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு ஆத்ம பாரம் வந்துருது. நான் அந்த சகோதரர் என்ன செய்ய போகிறேன்? ஆதாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆதாயம் பண்ண போறான். அவன் ஒன்னே ஆதாயம் பண்ணிட்டு போயிடுவான். நிறைய சகோதரர்களுக்கு சகோதரிகள் மேல என்ன வந்துருதுன்னா ஆத்ம பாரம் ரொம்ப வந்துருது. ஆத்ம பாரம் பெண்ணுக்கு மேல மட்டும்தான் இருக்கணும், ஆணுக்கு மேல மட்டும்தான் இருக்கணும். சொல்றது புரியுதா? அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா கிட்ட வந்து ஒரு வாலிபர் தம்பியோட இருந்தானா. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதவி. அந்த விதவி வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கான். உடனே அவர் கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி வேண்டாம். சரிதானே? இல்லைண்ணே, அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? நான் அதனால அரிசி வாங்கி கொடுக்குறேன், நான் அதனால வாங்கிட்டே வேண்டாம். இது ஒன்று நினைவு என்ன ஆக்கிட்டோம்? பரிதாபமாக்கிட்டு. இல்லைண்ணே, நான் வந்து சும்மா அந்த போய் அவங்களுக்கு என்ன செய்யறேன்? ஜோம் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஆத்மாவை இயேசுவை பற்றி சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ஆதாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை வேண்டாம்னு சொல்லி பானியம் பண்ணியிருக்காரு. கேட்கல. அடுத்த வாரம் கல்யாணமே முடிச்சுட்டு வந்துட்டேன். எந்த நிலைமைக்கு ஆகி போச்சு பார்த்தீங்களா? இதைத்தான் வேதத்தில் ஆவியானவர் எழுதுகிறார். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்யணுமா? விலகி விலகி ஓடு. நான் தவத்த வரையிலும் நாங்கள் சின்ன பிள்ளையும் பார்த்துட்டோம், வாலிபர்களையும் பார்த்துட்டேன், சாகக்கூடிய படுக்கையில் இருக்கிற பாட்டிய மக்களையும் பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் ஆவியானுடைய பலத்தினால் கர்த்தருடைய கிருபையினால அப்படிப்பட்டவங்களை ரிலீஸ் பண்ணி தான் பேசுறேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இச்சை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? விளையாட்டை நினைக்கவே, பாவத்தை முன்னாடி வச்சுட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவே, தேவையற்ற படங்களை பார்த்தேன் அப்படின்னா உன் வாழ்க்கையில ரொம்ப டேஞ்சரஸ் ஆகி போகும். சிலருக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தரமாட்டார். ஏன் தரமாட்டார்னா தேவையில்லாத கன்றாவி படங்களை பார்க்கறது. என்னிடத்துல ஒரு சகோதரி, இதை ஜோம் பண்ணி நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போவோம், நேரம் ஒழித்திருச்சு. இதுக்கு எனக்கு ஆனால் ஒரு சொல்லும்படி சொல்றார், அதனால சொல்றேன். இப்படி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிராபசி வந்துச்சு என் மூலமாக தான். கர்த்தர் சகோதரி உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர்றாருன்னு சொல்லு. அப்ப அசரிய பாஸ்து பிராபசி சொல்லிட்டார். என்ன பாஸ்து சொல்லிட்டாரு? ஆமா, சொன்ன மாதிரி 2வது மாசத்துல கன்சீவ் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 நாள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா ரிப்போர்ட்ல வந்து கன்சீவ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 45 நாள் அதுக்கு மேலே கொஞ்சம் நாள் ஆகிட்டு இருக்கு, ஒரு 47 நாள் இந்த ஸ்டேஜ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அபாசனாதர் லெவலுக்கு போகுது. இப்போ போனோடனே போன் அடிக்கிறாங்க. நீங்கள் தானே ப்ராபசி சொன்னீங்க, நீங்கள் தான் என்ன சொன்னீங்க? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொன்னது தானே சொல்ல முடியும். இப்போ அபாசனாதர் லெவலுக்கு போனால் நானாடா காரணம். ஆனால் என்னை தலை சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கொண்டே விடுவாங்க. சரிதானா? ஆமாம், நமக்கு நல்ல வேலை ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற கூடயே இருக்காரு. உடனே நான் என்ன பண்ணேன்னா அவங்க அம்மாவுக்கு, அவங்க அம்மா என்ன காக்க பாஸ்டர் என் மகளுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க, என் மகளுக்கு இப்படி இருக்குது பாஸ்டர்,
இங்கே தயவு செய்து ஜெபிக்கணும் பாஸ்டர் அப்படி இப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது கேட்டாங்க, வேறு வழி இல்லை. சரிம்மா நாளைக்கு பாஸ்டிங் போட்டு என்ன செய்வோம், ஜோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஜோம் பண்ணால் நாளைக்கு பதில் சொல்லணும். ஏன் மகளுக்கு இப்படி வருதுங்கிறது அவங்க அம்மா அப்பாவை எதிர்பார்த்துக்குங்க, சரிதானா? இப்போ எனக்கு என்ன பதில் சொல்லுன்னு எனக்கே தெரியல. அவாசனாத லெவலுக்கு போய்கிட்டு பாஸ்டர் மட்டும்தான் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஆண்டோட காலையில் எழுந்திரிச்சு காலையில் 10 மணிக்கு இப்போ பாஸ்டிங் ப்ரேயர் அவங்க வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணோம். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே என்ன நடக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எனக்கு நீங்கள் தான் சொன்னீங்க அதனால் நான் சொல்லிட்டேன், இப்போ அபாசனாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆண்டோட கேட்டு புலம்பி ஜோம் பண்ணுறேன். 5 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுறேன், ஒரு ஆன்சர் வரல. அப்படியே துக்கத்தோடு படுத்துட்டேன். 10 மணிக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு நினச்சிட்டு 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். பலவடிக்கும் எந்திரிச்சா நினப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது, என்ன சொல்கிறது. எந்திரிச்சோடனே ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? அவள் என்ன பாவம் செய்தால் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவள் என்ன செய்தா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவள் நிர்வாணமான படத்தை பார்த்து குழந்தை பிறப்பது எப்படிங்கிறத பார்த்தாள். நான் அது நிமித்தம் அந்த குழந்தையை அடித்தேன் சொல் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். குழந்தை என்ன செஞ்சேன், அடித்தேன். அவளுக்கு அவ்வளோதான், அபாசன் கன்ஃபார்ம் போய் சொல்ல அப்படின்ட்டு. நல்ல வேலை ஆண்டவரே என்னை காப்பாற்றினீர். என்ன செஞ்சது இல்லைன்னா நம்மளை தலையை சுற்றி விட்டுருவாங்க. அப்பாடா இப்போ 10 மணிக்கு கம்பீரமாக போன உடனே அவன் புருஷனையும் அந்த சகோதரி கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, இங்கே வாங்க இதை செஞ்சையா எனக்கு கர்த்தர் சொன்னார் அப்படின்னு. அதுக்கு பிறகு அந்த சகோதரி ஆமாம் புருஷன் சொல்கிறான், நான் பார்க்காதுன்னு சொன்னேன் பாஸ்டர், இவ கேட்க மாட்டேதான், இவா தான் இது பண்ணா பாஸ்டர். இப்போ எனக்கு ஆண்டவர் சொல்கிறேன், அபாசன் கன்ஃபார்ம் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கான பாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுறேன், ஆனால் நான் மன்னிப்பு கேட்குறேன். மன்னிச்சா ஏசு மன்னிச்சுட்டாரு உனக்கு தருவாருன்னு சொல்லுவேன், இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபாஸ்டிங் போட்டு பிறகு ஜோம் பண்ணுறோம். ஜோம் பண்ணால் கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு வார்த்தை என்ன செய்யலை, வரல. அதனால் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு, டோட்டலாக கழிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த சகோதரிட்ட அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர்கிட்ட உண்மையாக மன்னிப்பு கேட்டு என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு. ஒரு 4-5 மாதமாக அந்த சகோதரி தூரம், அதனால் ஃபோன் பண்ணி என்ன ஜோம் பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவர்கிட்ட நானும் பரிந்து பேசி ஜோம் பண்ணேன். அந்த சகோதரி உண்மையாக மன்னிப்பு கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு. மன்னிப்பு கேட்டு 4 மாதம் ஓடினது. கர்த்தர் குழந்தையை தந்தார். இப்போ 2 குழந்தையோடு இருக்காங்க. அல்லேலூயா. அதனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இரக்கம் சொல்லுது, புரியுதா? அதனால தேவையில்லாத படங்களை என்ன செய்யக்கூடாது, பார்க்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச பிறகு குடும்ப வாழ்க்கை நிறைய பேருக்கு கட்டாயிருது. ஏன் கட்டாயிருந்தா, ஐயா குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா அட்டுழியுமும் செஞ்சுட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. எல்லா அட்டுழியுமும் செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்தா பிசாசு கட் பண்ணுவான். கன்ஃபார்மா யார் கட் பண்ணுவா? குடும்ப வாழ்க்கை என்பது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நிறைய பேருக்கு இன்னைக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. ஏன் குழந்தை கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஐயா வெளியே சொல்ல மாட்டாரு, அம்மாவும் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஐயாவும் சொல்ல மாட்டாங்க. தனியாக கூப்பிட்டு விசாரிச்சாதான் ஐயாவோட ரகசியமும் அம்மாவோட ரகசியமும் தெரியும். ஒழுங்காக மன்னிப்பு கேட்டால் தான் ஏசு என்ன செய்வாங்க, குழந்தை பாக்கியத்தை தருவார். அல்லேலூயா.